ஆன்ம நேய அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். வேலூர் சித்த வித்தை தவ மையத்தின் சார்பில் நம்முடைய ஞானபிதா ஜெகத்சோதி சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் உலக மக்கள் நலன் கருதி உருவாக்கிய சித்த வேத தத்துவத்தை உங்களின் செவிகளுக்கும் சிந்தனைக்கும் பயன் தரும் வகையில் தினம் தினம் வழங்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாய் இன்று 54ஆம் நாள் தொடக்கம். நாம் எல்லாம் எப்பொழுது எந்த காலத்தில் ஈஸ்வரனோடு சேருவது? இது என்ன ஒரு அந்த விசுவாசம், அதாவது குருட்டு நம்பிக்கை தவிர இது எவ்வளவு ஏமாற்றலாகும். அதுவுமல்லாமல் அந்த பொம்மையின் மேல் கரப்பான் பூச்சி, பல்லி, எலி, அரணை, ஓணான், மூஞ்சூறு முதலிய ஜீவிகள் அதன் மேலேறி நடக்கின்றதும், வௌவால்கள் அதன் மேல் ஒட்டியிருந்து மல மூத்திரம் கழிக்கவும் செய்கிறது. அதையெல்லாம் காலையில் எழுந்திருந்து பெருக்கி வாரி வெளியில் போடுகிறதை நாம் காணுகிறதல்லவா? அப்பொழுது இது என்ன ஒரு அநியாயம்! இந்த மேல் சொன்ன ஜீவிகளை காட்டிலும் மிகவும் நிகிஷ்ட, அதாவது கீழான ஜீவிகளாகுமோ நாம்? அதுவுமல்லாமல் பிராமணன் முதல் சண்டாளர், அதாவது சக்கிலியர் பறையர் வரை அபிமானித்து ஸ்தாபித்தவருடைய எச்சிலும் அவர்கள் மென்று துப்பியதான கருவாடுகளுடைய எலும்பு முள்ளு முதலியவளை தின்று நடக்கிற பூனை மேல் சொல்லிய கோயில்களுக்குள்ளில் சென்று அதிலுள்ள விக்கிரகம் என்று அபிமானித்திருக்கின்ற பொம்மைகளை நக்குகின்றது. ஆனால் நமக்கு அதன் உள்ளில் போகக்கூடாது. இது என்ன ஒரு அநியாயம்! அதுவுமல்லாமல் உலகத்தில் உள்ள சர்வ ஜீவிகளும் மலம் கழிப்பதுண்டு, நாமும் அதே மாதிரி செய்வதுண்டு. அந்த பீ, அதாவது மலத்தின் மேல் ஈக்கள் வந்திருக்கிறதுண்டு. அப்பொழுது அந்த ஈக்களுடைய காலில் பீ ஒட்டி இருக்கும். அப்படி நாமும் வெளியில் ஆக்கிய, அதாவது கழித்த மலத்தில், அதாவது பீ மேல் ஈக்களில் இருக்கிறது. அந்த ஈக்கள் தம் காலில் ஒட்டிய மலத்தோடு பறந்து சென்று மேல் சொன்ன பொம்மைகளின் மேல் கொண்டு போய் வைக்கிறது. ஆனால் நமக்கோ அதற்குள்ளில் போகக்கூடாது. இவற்றையெல்லாம் ஆலோசிப்பதானால் நமக்கென்ன புத்தி இருக்கிறது? மேல் சொன்ன காரியங்களை ஆலோசித்து அறியாமல் நாம் ஏமாற்றப்பட்டு குருட்டு நம்பிக்கையில் ஆழ்ந்திருக்கிறோம். இப்படியா இருக்குமோ ஈஸ்வர சேவை என்று சொல்லுவது? சுவாமி, இதுகளையெல்லாம் யோசனை செய்யும் போது நமக்கு யாதொரு ஆலோசனையும் இல்லாமல் ஏமாற்றத்தில் பட்டு புத்தி இல்லாமல் இருக்கிறதல்லாமல் வேறு என்னவாகும் சொல்ல வேண்டுவது? சுவாமி, அதல்லாமல் ஸ்திரீ புருஷர் முதலிய சிருஷ்டிகளுக்கெல்லாம் லிங்கம் உண்டென்பதாக சொன்னீர்கள் அல்லவா? ஸ்திரீ புருஷர்களுக்குள்ளதை லிங்கம் என்று சொல்வதில்லையே, உபஸ்தம் என்றுதானே சொல்லுவது. இதன் நிலைமை என்னவாகும்? ஓஹோ, எல்லா சிருஷ்டிகளுக்கும் உபஸ்தமும் லிங்கமும் உண்டு. ஸ்திரீ என்று சொல்லி வருகிறவர்களுக்கு மாத்திரமே உபஸ்தமும், புருஷர் என்று சொல்லி வருகிறவர்களுக்கு மாத்திரமே லிங்கம் இருக்கிறது என்று கருத வேண்டாம். ஏனென்றால் நவத்துவாரங்களில் ஒரு துவாரம் லிங்கமாகும் என்றும் நீர்தான் முன்பு சொன்னீர் அல்லவா? அந்த நிலைமைக்கு ஸ்திரீகள் என்று சொல்லி வருபவர்களுக்கும் லிங்கம் இருக்கிறது என்று வருகிறது. தவிர வாக்கு, பாணி, பாதம், பாயு, உபஸ்தம் என்கிற 5 இந்திரியங்களில் ஒரு இந்திரியம் உபஸ்தம் என்று சொன்னீர் அல்லவா? அந்த நிலைமைக்கும் புருஷர் என்று சொல்லி வருகிறவர்களுக்கும் உபஸ்தம் உண்டென்று வருகிறது. அதனால் லிங்கம், உபஸ்தம் என்கிற இரண்டும் எல்லா சிருஷ்டிகளுக்கும் உண்டாயிருக்கிறதாகும். லிங்கம் என்பது முன் சொன்ன பிரகாரமாகும். உபஸ்தம் என்பது உப பிளஸ் ஸ்திதம், உப சேர்ந்தது ஸ்திதம் இருக்கின்றது. அப்பொழுது
உபஸ்தம் என்பது சேர்ந்திருக்கின்றது, அதாவது சிவலிங்கத்துடன் சேர்ந்திருக்கிறது. அதாகும் யோனி. அந்த யோனியாகும் உற்பத்தி ஸ்தானம். இதற்காகும் சக்தி யோனி என்று சொல்லுகிறது. இவ்விதமல்லாமல் இப்பொழுது ஸ்திரீகள் என்று சொல்லி வருகிறவர்கள் குழந்தைகளை பிரசவிக்கிற இடம் யோனி அல்ல. அப்பிரகாரம் பிரசவிக்க வேண்டுமானால் முன்பு என்ன உண்டாயிருக்க வேண்டும்? கர்ப்பம் உண்டாயிருக்க வேண்டும். கர்ப்பம் உண்டாவதற்கு என்ன வேண்டும்? சம்யோகம், அதாவது புணர்ச்சி வேண்டும். சம்யோகம் செய்தால் மாத்திரம் கர்ப்பம் உண்டாகுமா? சம்போகம் மாத்திரம் போதாது, சுக்கிலமும் உண்டாயிருக்க வேண்டும். அவ்விதம் சுக்கிலம் உற்பத்தியாயிருக்கின்ற இடத்திற்கே யோனி என்று பெயர். அதுவே சக்தி யோனி. அந்த சக்தி யோனியாயிருக்கிற பிரம்ம ரந்திரத்தில் இருந்தாகும் உலகத்தினுடைய உற்பத்தி. சக்தி என்பது ஸ்திரீயாகும். இதற்காகும் ஸ்திரீ யோனி என்று சொல்வதற்கு காரணம், ஜீவன் புருஷனாகும். அதாவது ஜீவன் எப்பொழுது புறமாயிருக்கிற ஜடத்தின் உள்ளில், அதாவது தன்னில் தானே அடங்குகின்றதோ அப்பொழுது புருஷனாகின்றது. அப்பொழுது முன் சொன்ன சிவலிங்கத்தை அறிகிறதாகும். அது எப்பொழுது புருஷனாகிறதோ அப்பொழுது மாத்திரமே தன்னுடைய லிங்கத்தை அறியப்படுகிறதாகும். ஆனதினால் தான் அதற்கு புருஷலிங்கம் என்று பெயராயிற்று. இவ்விதமாகும் யோனியினுடையவும் லிங்கத்தினுடையவும் முன் விவரித்த குதத்தினுடையவும் நிலைமை இது கொண்டாகும். இது மூன்றும் ரகசியம் என்று சொல்ல காரணம். இவ்விதம் யாதொன்றும் அறியாமல் மூத்திர துவாரமாய் நீரொழுகி போகிற ஜலத்தாரைக்கு யோனியாகும் என்றும் லிங்கமாகும் என்றும் மலத்துவாரமாகும் என்றும் உலகத்தில் கருதி ஜனங்கள் மூடர்களாய் இருக்கிறார்கள். இவ்விதம் குருட்டு நம்பிக்கை உண்டாக்க காரணம், அனுபோகஸ்தர்கள் தங்களுடைய அனுபவங்களை எழுதி வைத்திருக்கின்றதை வாசித்து படித்து நான் அனுபோகஸ்தனாகும், எனக்கு எல்லாம் தெரியும் என்று நடித்து அனுபவம் இன்னதென்று அறியாமல் உலகத்தில் சாஸ்திராதிகளுடைய பொருளை தெரியாது அதற்கு எதிராக கிரகித்து, அதாவது கருதி உலகவாசிகளை சொல்லி கருத வைப்பதனால் ஆகும். அப்பொழுது உலகவாசிகள் இவர் அநேக சாஸ்திரங்களை படித்துள்ளவராகும், அதனால் இவர் சொல்லுவது சரியாகத்தான் இருக்கும் என்றும் கருதி யாதொரு விவரமும் இல்லாமலாய் போனது. இந்த விதத்திலுள்ள தப்பிதமான கருதல் நிமித்தமாகும் உண்மை வெளிப்படாமல் புத்தி முட்டி, அதாவது அறிவு கெட்டு முழுகி அதோகதியாய் ஜனங்கள் மூட நம்பிக்கையில் நசித்து போவதற்கு இடமானது. அத்தியாயம் 16 முற்றிற்று. சித்தவேதம் அத்தியாயம் 17. சிஷ்யன்: சுவாமி, இதுவரை சொல்லி வந்ததில் யோகங்களை பற்றி யாதொன்றும் கற்பிக்கவில்லை அல்லவா? ஆனால் பலவித யோகங்கள் உண்டென்று சாஸ்திரங்களில் காணுகையும் ஜனங்கள் கருதவும் செய்திருக்கிறார்கள். இவ்விஷயத்தை பற்றி சொல்லித்தர வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். பல யோகங்கள் என்பது என்னவெல்லாம் ஆகும்? கர்மயோகம், ஹடயோகம், ராஜயோகம், அஷ்டாங்க யோகங்கள் ஒன்றாகும் அறிகிறது. ஆனால் யோகம் என்கிற சொல்லுக்கு பொருள் என்னவா வென்றாகும் நீர் கருதி இருக்கிறீர்? யோகம் என்பது சேர்க்கையாகும். என்னென்னவாகும் சேர வேண்டியது? ஜீவனும் ஈஸ்வரனும். எத்தனை ஜீவனும் எத்தனை ஈஸ்வரனும் உண்டு? ஒரே ஜீவனும் ஒரே ஈஸ்வரனும். ஆனால் ஒரு ஜீவனும் ஒரு ஈஸ்வரனும் சேர்வதற்கு இத்தனை யோகங்கள் உண்டாவதற்கு இடமில்லை. என்னவென்றால் யோகம் என்பது ஒன்றே ஆகின்றது. அது ஜீவேஸ்வர ஐக்கியமாகும். அதற்கு பல ஆச்சாரியர்கள்
காரணங்களினால் பல பெயர்களும் கொடுத்திருப்பதல்லாமல் அநேக யோகங்கள் இல்லை. எல்லாம் ஒன்றுதான் ஆகும். நன்று. நாளைக்கு தொடர்வோமா? ஆத்ம வணக்கம்.